ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் பணத்தட்டுப்பாடு வராது, பண கஷ்டமும் இருக்காது. பணம் சேருவதற்கு எந்த நேரத்தை வியாழக்கிழமை என்று தேர்ந்தெடுக்க வேண்டும்? வீட்டில் இருப்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் தவறாமல் இந்த பதிவை பாருங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. முக்கியமா நேரம் முக்கியம். அது என்ன நேரம் அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பணம் சேர்க்கணும், பணத்தை அதிக அளவு பெருக்கணும் அப்படின்னு எல்லோருக்கும் ஆசை இருக்கும். அப்படி நம்ம பணத்தை சேமிக்க நினைச்சா அது சேமிக்கக்கூடிய நேரம் காலம் அப்படின்னு இருக்கு. வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கும் சில நேரங்கள் காலங்கள் இருக்கு. அதை சரியாக பயன்படுத்தும் பொழுது நம்ம சம்பாதிக்கின்ற பணம் நம்ம வீட்டில் தங்கும். நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு உண்மையான ஒரு நேரம், சித்தர்களாலும் சொல்லப்பட்ட ஒரு நேரம், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பணத்தை வீட்டில் அதிகப்படுத்துவதற்கு பணம் சேர வியாழக்கிழமை அன்று செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரத்தை பற்றியும் பார்த்துடலாம். ஹோரைகள் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். சில பேருக்கு ஹோரைன்னா என்னன்னு தெரியாது. இப்பொழுது அதற்குண்டான ஒரு சிறு விளக்கத்தை நான் கொடுத்துட்டு இந்த பதிவுக்குள்ள நம்ம போலாம். ஹோரை தெரிந்தவன் ஒரு நாளும் சோரை போக மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இதை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாள்ல ஹோரைகள் சரியான முறையில நம்ம பயன்படுத்தும் பொழுது தினமுமே ஹோரைகள் இருக்கும். ஹோரைகள்னா நேரங்கள். அந்த நேரத்துல நம்ம சில விஷயங்களை செய்யும் பொழுது அது வீணாகி போகாது. ஹோரைனா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு நாள்ல ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கும். இதுல ராகுவுக்கு கேதுவுக்கு மட்டும் தனியா ஓரை கிடையாது. அதனால இது இரண்டும் சார்ந்தே தான் இருக்கும், ஒன்று ஒன்று சார்ந்துதான் இருக்கும். அதாவது ராகுவும் கேதுவும் தவிர்த்துட்டா மொத்தம் 7 ஹோரைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளோட தொடக்கத்திலையும் அந்த நாளுக்குரிய ஹோரை ஆரம்பிக்கும். உதாரணமா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நாள். அந்த நாள்ல காலையில 6 மணியிலிருந்து 7 மணி, அதாவது அந்த நாளின் தொடக்கத்துல இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிர ஹோரை. சனிக்கிழமை அதே மாதிரி காலையில 6 மணியிலிருந்து 7 மணி தொடங்குகின்ற நேரம் சனி ஹோரை அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலையும் அந்த நாளுக்கு அந்த கிரகங்களுக்கு உண்டான ஹோரை முதலில் தொடங்கும். அதற்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஹோரைகள் வரும். இதுல எப்பொழுதுமே நம்ம வியாழக்கிழமையில வரக்கூடிய வியாழன் ஹோரையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை தான் நான் நேரம் அப்படின்னு உங்களுக்கு இந்த பதிவின் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். இந்த ஹோரையில நம்ம பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கணும். இப்படி நம்ம சேமிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு பண வரவு தானாக வந்து கொண்டே இருக்கும். பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவு ஆகாது. நேரங்கள் பார்த்துடலாம். வியாழக்கிழமையில காலையில 6 மணியிலிருந்து 7 மணி, மதிய நேரம் 1 மணியிலிருந்து 2 மணி, இரவு நேரம் 8 மணியிலிருந்து 9 மணி, இந்த 3 நேரங்களில் வரக்கூடிய ஹோரைகளை பயன்படுத்திக்கோங்க. ஹோரைகள்ல தான் நம்ம பணம் சேர்க்க பயன்படுத்தணும். அப்படி சேர்க்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு ஏற்படுவது உறுதி. இந்த நேரத்துல வீட்டுல பூஜை அறையில தீபம் ஏற்றி வியாழனுக்கு உரிய குரு பகவானை மனதார நினைத்து நம்ம வேண்டிக்கணும். அதற்கப்புறமா முக்கியமா பார்த்தீங்கன்னா பணத்தை சேமிப்பதற்கு மரத்திலால் ஆன பெட்டியை தயார் செஞ்சுக்கோங்க. தேக்கு பயன்படுத்தலாம், மாமர பெட்டி பயன்படுத்தலாம். முடியாதவங்க கண்ணாடியினால் ஆன பெட்டியை பயன்படுத்திக்கோங்க, இரும்பு பயன்படுத்தாதீங்க. குரு பகவானை மனதார நினைத்து நீங்கள் சேர்க்கக்கூடிய பணத்தில் முதல் பணத்தை வியாழக்கிழமை இந்த பதிவை எப்பொழுது பார்க்கின்றீர்களோ அப்பொழுது வியாழக்கிழமை அன்று நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பெட்டியில பணத்தை சேர ஆரம்பிங்க. அப்படி சேர்க்க ஆரம்பிக்கும் பொழுது மஞ்சள் நிற பூ போட்டு ஆரம்பிங்க. உதாரணமா சாமந்தி. ஏன்னா குரு பகவானுக்கு மஞ்சள் நிறம் உகந்ததாக சொல்லப்படுகின்றது. இதனுடன் கொஞ்சம் பச்சரிசியில கலந்து அச்சதை போல ரெடி பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. இப்படி நீங்க போட்டு பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பணம் பல மடங்கு நம்ம கிட்ட பெருகிக்கிட்டே இருக்கும். நம்ம பணம் சேர்க்க
துவங்குவது ஒரு நல்ல நேரமா இருக்கணும். நம்ம சம்பாதித்த பணத்தையும் இந்த முறையில எடுத்து வைங்க. ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கின்ற பணத்தையும் வியாழக்கிழமையில் வருகின்ற இந்த குரு ஹோரையில இந்த மாதிரி எடுத்து உள்ள வைங்க. இப்படி நீங்க செய்துக்கிட்டே வரும் பொழுது வியாழக்கிழமை அன்று வியாழன் ஹோரையில இந்த முறையில பணத்தை நீங்க சேர்க்க துவங்கினீங்கன்னா, விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வீண் விரயம் ஆகாது. பணம் எப்பொழுதும் வந்துகிட்டே இருக்கும். 3 நேரங்கள் சொல்லியிருக்கேன். 3 நேரங்கள்ல உங்களுக்கு தகுந்த நேரம் எந்த நேரமோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதுல ராகு காலம் யமகண்டம் பார்க்க வேண்டாம். வியாழக்கிழமை காலையில வரும், அதனால அதை பார்க்க வேண்டாம். அந்த ஹோரையில நீங்க செய்யுங்க, நல்லதுதான் நடக்கும். நமக்கும் வீட்டுல பணப்பற்றாக்குறை வராது. ஹோரைகள்ல யார் ஒருவர் தெரிந்து சில விஷயங்களை செய்யும் பொழுது பணவரவு ஏற்படுவது உறுதி. தங்கம் வாங்க போறீங்க, வெள்ளி வாங்க போறீங்கன்னா குரு ஹோரையில வாங்குங்க. குரு ஹோரை நான் உங்களுக்கு நேரம் சொல்லிட்டேன். வியாழக்கிழமையில வருகின்ற இந்த நேரங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்க உங்களுக்கு தேவையானதை வாங்கும் பொழுது நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். முக்கியமா மஞ்சள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அன்று அதிகமா பயன்படுத்துங்க. திருமணம் ஆகாதவர்கள் மஞ்சள் நேரத்துல வியாழக்கிழமை அன்று நீங்க தினமும் வியாழக்கிழமை வாரம் வாரம் அந்த மஞ்சள் நிற உடையை நீங்க போட்டுக்கிட்டே வரும்பொழுது சீக்கிரமா திருமணம் கைகூடும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தெய்வீக எண்ணங்கள்ல நான் தரப்போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.